கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட வருகை தர இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். பிரதமர் மோடி கேரளால வளர்ச்சி பணிகளுக்கான அடிக்கல் நாட்ட தமிழகம் வந்துட்டு இருக்காரு. இதை பத்தின விவரங்களை சொல்லுங்க. நெருங்கி வரும் நிலையில் பிரதமர் தற்பொழுது இன்றைய தினம் கேரளா வருகிறார். பல்வேறு அடிக்கல் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அதே போன்று அம்ருத் ரயில் சேவை திட்டத்தையும் துவக்கி வைக்க இருக்கிறார். அதை முடித்துவிட்டு தமிழகத்துக்கும் வருகிறார். இன்று மதியம் 1:15 மணி அளவில் திருவனந்தபுரத்திலிருந்து தனி விமானம் மூலம் அவர் சென்னைக்கு வர இருக்கிறார். முன்னதாக காலை டெல்லியிலிருந்து அவர் திருவனந்தபுரம் விமான நிலையம் வரும் அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து குறிப்பாக விமான நிலையத்திலிருந்து கார் மூலமாக திருவனந்தபுரம் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் அந்த புத்திரிகண்டம் பகுதியில் தான் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது. இங்கிருந்து குறிப்பாக 4 ரயில் சேவை திட்டத்தை துவக்கி வைக்கிறார். குறிப்பாக திருவனந்தபுரத்திலிருந்து தாம்பரம், அதே போன்று நாகர்கோவிலிருந்து மங்களூர், திருவனந்தபுரத்திலிருந்து சாவல்பள்ளி இடையே அம்ருத் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை திட்டத்தை துவக்கி வைக்கிறார். இதே போன்று திருச்சூரிலிருந்து குருவாயூருக்கும் பயணிகள் ரயில் திட்டத்தையும் துவக்கி வைக்கிறார். இவ்வாறு 4 ரயில் சேவை திட்டங்களை துவக்கி வைக்கிறார். அதே போன்று சில அடிக்கல் திட்டங்கள், குறிப்பாக சில திட்டங்களுக்கு அடிக்கல் என்பது நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து கேரளாவை பொறுத்த அளவில் தெருவோர பகுதியில் இருக்கும் அந்த வியாபாரிகளுக்கான PM சுவாநிதி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். இதன் பயனாக 1 லட்சம் பயனாளிகளுக்கு அவர் அந்த வட்டி இல்லா கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். இவ்வாறு பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்க இன்னும் சற்று நேரத்தில் அவர் திருவனந்தபுரத்தில் வர இருக்கிறார். அதற்காக பாதுகாப்பு ஏற்பாடு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3000த்துக்கு அதிகமான போலீசார் நகர பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் ஒவ்வொரு பகுதியாகவும் பார்க்கும்பொழுது மையப்பகுதியில் இன்றைய தினம் அதன் மையப்பகுதியாக இருக்கும் புத்திரிகண்டம் பகுதியில் நிகழ்ச்சி என்பது நடைபெறுவதால் அந்த நகர பகுதியை பொறுத்த அளவில் போக்குவரத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சங்குமுகம் பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக அந்த புத்திரிகண்டம் பகுதி வரையிலும் திரளான மக்கள் குவிந்திருக்கின்றனர். மாநிலத்தை பொறுத்த அளவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான மக்கள் திருவனந்தபுரத்தில் தற்பொழுது பிரதமரை பார்க்க வந்திருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொரு சாலைகளின் இரு புறங்களிலும் நிற்கும் ஒரு காட்சியையும் பார்க்க முடிகிறது. இதனால் திரளான மக்கள் திரண்டிருப்பதால் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். பரணியா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.